இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் சீமான் வாக்களிக்க வருகை தந்திருக்கிறார். பொதுமக்களோடு நீண்ட வரிசையில் அவர் தமது ஜனநாயக கடமையை ஆற்ற காத்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மகேந்திரன், விவரங்கள். வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக தற்பொழுது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு தற்பொழுது வந்திருக்கிறார். நீலாங்கரை கபாலீஸ்வரர் நகரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாநகராட்சி பள்ளியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்திற்கு தனது மனைவியுடன் தற்பொழுது வாக்களிக்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வருகை தந்திருக்கிறார். பொதுமக்காக நீண்ட வரிசையில் நின்று காத்திருக்கக்கூடிய சீமான் சற்று நேரத்தில் தனது ஜனநாயக கடமையை ஆற்றவிருக்கிறார். தனது மனைவி மற்றும் சீமான் இருவரும் தங்களது ஜனநாயக கடமையை இந்த நீலாங்கரையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற இருக்கின்றனர். காலை முதலே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பிரபலங்களும் அங்கங்கே சென்னையிலும் வாக்களித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது சீமான் வாக்களிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் தற்பொழுது வாக்களிப்பதற்காக வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்திருக்கிறார். இந்த வாக்குச்சாவடி மையத்தில் தான் நடிகர் விஜயும் தாவேக தலைவருமான விஜய் இந்த வாக்குச்சாவடி மையத்தில் சற்று நேரத்தில் இன்னும் சட்டத்தில் வாக்களிக்க இருக்கிறார். அதற்கு முன்பாக தற்பொழுது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் தனது மனைவியுடன் வாக்கு செலுத்துவதற்காக வந்து வரிசையில் நின்று காத்திருக்கக்கூடிய சீமான் சற்று நேரத்தில் தனது ஜனநாயக கடமையை ஆற்ற இருக்கிறார்.